ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலும் ஊழியத்தின் குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? தேவனுடைய வார்த்தை கேட்பதோடு மாத்திரம் அல்லாதபடி உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு இதை குறித்து சொல்லுங்கள். ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் அன்பின் வார்த்தைகளை குறித்து சொல்லுங்கள். தினமும் காலை வேளையில் அதிகாலையிலே இணையதளத்தின் மூலமாக ஒளிபரப்பப்படுகிற இந்த வார்த்தையை கேட்கும்படியாய் காணும்படியாய் செய்யுங்கள். தேசமெங்கும் திருச்சுவையெங்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மனதார உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நாம் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு காத்திருக்கிறவர்கள். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை சொல்கிறது, எனக்கு காத்திருக்கிற நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏதோ காரியத்தின் நிமித்தம் கலங்கி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நிந்தைக்குள்ளாய் கடந்து போகிறாயோ, உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். என் அன்பு தம்பி தங்கச்சி, உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இதோ எனக்கு காத்திருக்கிறவர்கள், எனக்கு காத்திருக்க வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு வெட்கம், அவமானம், தலைகுனிவு என்று சொல்லி, நிந்தை என்று சொல்லி கலங்கி நிற்கிறாயோ, வேதம் சொல்கிறது, திருப்பாடலின் புத்தகம் சங்கீதக்காரன் சொல்கிறான் 34ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையில், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்போ? முதல்ல அவருக்கு காத்திருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் இந்த காலை வேளையிலே ஜெபித்தீர்களா? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? அவர் சமூகத்தில் ஜெபித்திருக்கணும். ஆபிரகாம் காத்திருந்தா, வாக்குத்தத்தம் 75ஆம் வயதில் பெற்றா, அந்த வார்த்தை நிறைவேற்ற தேவன் இறங்கி வந்தார். சொன்ன வார்த்தையின்படியே செய்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன அதை அப்படியே நடத்த வல்லவராக இருக்கிறார். எங்களுடைய ஜெபக்குழுவில் அருமையான ஒரு தம்பி ஸ்டீபாக் என்று ஒரு தம்பி உண்டு. அவன் படித்து தேவ சமூகத்தில் காத்திருந்தான். அவனோடு இணைந்த அருமையான பிள்ளைகள் கப்பல் வேலைக்கு போயிட்டாங்க. இவன் கேம்பஸ் சென்டரில் பாஸ் ஆகி இவனை மட்டும் அழைக்காமல் இருந்தார்கள். தேவ சமூகத்தில் காத்திருந்தான், ஒவ்வொரு நாளும் காத்திருந்தான். அது மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமை நடக்கின்ற அந்த உபவாச ஜபத்தில், குணமளிக்கும் உபவாச ஜபத்திற்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய பிள்ளைகளில் அவனும் ஒருவன். 4-5 தம்பிமார்கள் வருவாங்க. இந்த தம்பியும் ஓடி வந்து செய்வான். அவன் சொன்னான் ஒரு நாள், அண்ணன் நான் உண்மையாக செய்கிறேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவருக்கு முன்னதான் நான் நிற்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என்னை கப்பலுக்கு கொண்டு போகணும். கேம்பஸ் சென்டரில் பாஸ் ஆகிட்டான், நான் கொண்டு போகலை. கலங்கி கண்ணீரோடு நின்றான். கர்த்தர் சொன்னார், எனக்கு முன்னதாக நிற்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய ஜனங்கள் அவருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகை போல சட்டைகள் அடித்து உயிரை எழும்புவார்கள் என்று சொல்லி என் வேதம் சொல்கிறது. நடந்தது என்ன? திடீரென்று அழைப்பு வந்தது. அவன் கடந்து போனான். கிட்டத்தட்ட 9 மாதங்கள் நிறைவு செய்து பணியை முடித்து கொண்டு நேற்றை முன்தினம் வந்து தூத்துக்குடி பட்டணத்திற்கு வந்திருந்தான். நேற்றைய தினம் காணும்படியாக வந்தான். அவன் சொன்னான், நான் நினச்சி கூட பார்க்கல, ஆண்டவருக்கு முன்னால் நின்ன ஒரு ஜனங்களுக்கு முன்னாலாக நான் தலைகுனிந்து போகாதபடி, நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் ஆண்டவர் என்னை உயர்த்தினார் என்று சொல்லி மனதார சொல்லி அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஜனமே, என் அன்பு தாயே, தகப்பனே, வெட்கப்பட்டு நிற்கிறாயோ, அவமானப்பட்டு நிற்கிறாயோ, கண்ணீர் வடித்து நிற்கிறாயோ, கலங்காதிரு. கர்த்தருக்கு முன்னதாய் நின்று பார், கர்த்தருக்கு முன்னதாய் காத்திருந்து பார். ஒரு மருத்துவருக்காக மருத்துவமனையிலே மருத்துவரை பார்க்கும்படியாய் காத்திருக்கிறோம். ஒரு அரசியல்வாதியை பார்க்கும்படியாய் காத்திருக்கிறோம். ஒரு அலுவலரை பார்க்கும்படியாய் காத்திருக்கிறோம். என்னை உண்டாக்கின தேவனைக்கு முன்னதாய் காத்திருக்க மனமில்லை, நேரமில்லை. கர்த்தருடைய ஆவியானவனோடு கூட பேசுகிறார். அலைபேசிக்கு நீ நேரம் கொடுக்கிற, தொலைக்காட்சி பெட்டிக்கு நேரம் கொடுக்கிற, கர்த்தருக்கு முன்னதாக காத்திருக்கும்படி நேரம் கொடுத்துப்பா. அவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவதை நீங்கள் காணப்போகிற. நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இப்பொழுதும் உமக்கு முன்பதாய் நான் இருப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு பொருத்தனை செய்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அவர்கள் வெட்கப்பட்ட இடத்துல அவளை உயர்த்துவீராக.
அவர் சந்ததியை உயர்த்துவீராக. சந்ததிக்கு வர வேண்டிய தகப்பனே, அவர் வர வேண்டிய ஆசீர்வாதம், தலைமுறைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்து நிற்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும். உடைய பிள்ளைகள் உயிரை எழும்புவார்களாக. தகப்பனே, வைக்கப்பட்ட இடத்துல உங்கள் பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதையும் நீர் உயிரோடு இருக்கிற என்பதை விளங்கப்படும். இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.